எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு பருப்பு உருண்டை குழம்பு தான் பார்க்க போகிறோம். செம ட்ரெடிஷ்னலான குழம்பு, செம டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இது சாதம், தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த குழம்பை ஷேர் பண்ணி விடுங்க. முதல்ல பருப்பு ஊற வச்சுக்கிறேன். கடலை பருப்பும் துவரம் பருப்பும் பாதி பாதி சமத்தில் எடுத்திருக்கேன். இது ஒரு அரை மணி நேரமாவது ஊறணும். இன்னொன்று போட மறந்துட்டேன், கொஞ்சம் சோம்பு போட்டுக்கணும். சோம்பு போட்டுட்டு அது எப்படியும் அரைக்கணும். ஸோ சோம்போடையே சேர்த்து இது ஊற வச்சுக்கிறேன். இந்த அரை மணி நேரம் ஊறுற டைமில் புளியை ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் தேங்காய் பால் அரை முடி தேங்காயில் எடுத்திருக்கேன். இது ஒரு தடவை எடுத்த பால். ஸோ இந்த ரெண்டு வேலையும் அது ஊறும் போது நம்ம செஞ்சுக்கலாம். இந்த பருப்புங்க இப்போ அரை மணி நேரம் ஊறிடுச்சு. 2 காஞ்ச மிளகா போட்டு இதை நல்லா மையாக கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கணும். இப்போ இதை நல்லா அரைச்சாச்சு. இதில் கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கிறேன். பொடிசாக நறுக்குன்னு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அடுத்தது கொத்தமல்லி. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த குட்டி குட்டி உருண்டைகளாக இந்த மாதிரி பிடிச்சிக்கணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டைகளாக பிடிச்சிட்டு இட்லி பாத்திரத்தில் இதை ஸ்டீம் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம குழம்புல போட முடியும். இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சுருக்கேன். எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் தான் வைக்கணும். 2 ஈடு வச்சுருக்கேன். இந்த சைஸ் தான் நான் யூஸ்வலாக பண்ணுவேன். எப்பவுமே அதை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் குழம்புல போடுங்க. இல்லைனா டைரெக்டாக போட்டிங்கன்னா ஃபுல்லாக அப்படியே கரைஞ்சிரும். வேக வச்சு போடும்போது கரையாமல் அப்படியே இருக்கும். இப்போது இதை ஒரு 3 மினிட்ஸ்க்கு நல்லா ஸ்டீம் பண்ணிவிட்டு நம்ம குழம்பு செய்கிறத பார்க்கலாம். எண்ணெய் போட்டுக்கிறேன். அடுத்தது கடுகு போட்டுக்கிறேன். கொஞ்சம் பெருங்காயம். கடுகு வெடியணும். வெடியறதுக்கு முன்னாடி எதுவும் சேர்த்துடக்கூடாது. கடுகு வெடிச்சிருச்சு. இதில் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கிறேன். சோம்பு. அடுத்தது வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தோட பூண்டும் சேர்த்துக்கிறேன். பூண்டு டைரெக்டாக எண்ணெயில் போட்டால் தீஞ்சிடும். அதனால் வெங்காயம் போட்டப்புறம் பூண்டு சேர்த்துக்கிறேன். இப்போது வெங்காயம் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ண விட்டுடலாம். வெங்காயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கிறேன். அதோட கல்லுப்பும் சேர்த்துக்கிறேன். இது ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ண விட்டுடலாம் தக்காளியை. தக்காளி ஆயிடுச்சு. இப்போ சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். Coriander Powder, Turmeric Powder போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு 2-3 மினிட்ஸ் இந்த மசாலாங்களை குக் பண்ணணும். இப்போ 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் புளி தண்ணி போட்டுக்கிறேன். இப்போ இதில் இன்னும் ஒரு 2 நிமிஷம் குக் பண்ண விட்டுடலாம். இப்போ 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இதில் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் தண்ணி, தேவையான உப்பும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் காரம் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு இந்த ஸ்டேஜில் பார்த்துக்கலாம். இப்போ இதை கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடணும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் இந்த பருப்பு உருண்டைங்களை போட்டுடுறேன். இப்போது இந்த உருண்டைங்களோட இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைக்க போகிறோம். அவ்வளோதாங்க, பருப்பு உருண்டை குழம்பு முடிஞ்சிருச்சு. இது நான் ரைஸோட சாப்பிட போகிறேன். பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.